உணவு நலம் ஆரோக்கியம் தரும் இயற்கை வாழ்வு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் திணை சிறுதானியம் தரும் நன்மைகள் பற்றி பார்ப்போம். திணை என்பது ஒரு வகை சிறுதானியமாகும். ஆங்கிலத்தில் இது மில்லட் என்னும் வகையில் வகைப்படுத்தப்பட்டுள்ள தானியமாகும். ஆங்கிலத்தில் மில்லட் என்பது சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற தானிய வகையை குறிப்பதாகும். இதில் திணை என்பது நரி வாலை போல பச்சை நிறத்தில் காட்சி அளிப்பதால் இது ஃபாக்ஸ்டெயில் மில்லட் என அழைக்கப்படுகின்றது. திணை இந்தியாவில் பயிராகும் ஒரு உணவு வகை தானியமாகும். திணை உலகிலேயே அதிகம் பயிரிடப்படும் இரண்டாவது தானிய வகையாகும். இதில் இந்தியா இரண்டாவது இடத்தையும் சீனா முதலிடத்தையும் வகிக்கின்றன. பழங்காலத்தில் முதலாவதாக பயிரிடப்பட்டு மனிதனால் உபயோகிக்கப்பட்ட தானிய வகை திணைதான். அதுவும் கிமு 6000 சீனாவில் பயிரிடப்பட்டு உபயோகிக்கப்பட்டு வந்துள்ளது. தற்பொழுதும் சீனாவின் வட மாநிலங்களில் அதிகமாக பயிரிடப்பட்டு உபயோகமாகி வரும் தானியம் திணை. திணை என்றவுடன் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வயதான தோற்றத்துடன் சென்று வள்ளியிடம் சாப்பிட திணைமாவு கேட்டதாகவும் பின் வள்ளியை திருமணம் செய்ததாகவும் புராணத்தில் படித்த கதைகள் நம் நினைவுக்கு வரும். இதிலிருந்து புராண காலம் தொட்டே திணையை பயன்படுத்தி வந்துள்ளது நமக்கு புரியும். திணை மாவு அதிக சத்து கொண்ட உணவுகளில் ஒன்று. இதற்கு ஈரடி, ஏழல், கங்கு என்ற வேறு பெயர்களும் உண்டு. நம் முன்னோர்களின் உணவுகளாக அரிசி, கேழ்வரகு, கம்பு, வரகு, திணை முதலியன இருந்தது. இதனால் அவர்களின் உடலானது தேக்கு மரம் போல் திடமாக இருந்தது. இன்று இவற்றின் உணவு பயன்பாடு குறைந்து கடைசியாக அரிசியையும் தவிடு நீக்கி பாலிஷ் செய்து சாப்பிடும் நிலைக்கு வந்துவிட்டோம். இதனால் இன்று உடல் வலுவிழந்து நோயின் பாதிப்புக்கு ஆளாகிறது. இப்படி நாம் இழந்த பொருட்களுள் திணையும் ஒன்று. மலைப்பகுதிகளில் வாழும் மக்களுக்கு தேனும் திணை மாவுமே உணவாக இருந்தது. தற்போது அவர்களும் திணை என்றால் என்ன என்று கேட்கின்றனர். திணையில் உடலுக்கு தேவையான புரத சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளன. திணை உடலிற்கு வலு தரும். சிறுநீரை அதிகம் வெளியேற்றி தசைகளை இறுகச் செய்யும். கொழுப்பு அல்லது ஊளைச்சதை சேரவிடாது. நல்ல பசியை தூண்டும். விந்தணுக்களை வளரச் செய்யும். வீக்கம், நாட்பட்ட காய்ச்சல், கபம், வாத நோய் போன்றவற்றை போக்க உதவும். இதனை சாதமாக்கி அல்லது கஞ்சியாக்கி சாப்பிட வீக்கம் குறையும். நீர்த்தேக்கம் வடியும். கூளை பிரசவித்த பெண்கள் சாப்பிடுவது வழக்கமாகும். இதனை லேசாக வறுத்து மாவாக்கி தேனுடன் சாப்பிட களைப்பு நீங்கி உற்சாகம் பிறக்கும். எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்லது எங்களது உணவு நலம் மாத இதழை வாங்கி படியுங்க. தமிழகத்தின் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம்.